ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான தேங்காய் பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு சளி இருமலுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்களும் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதில் வந்துட்டு நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அரை மூடி தேங்காயில் 2 கப் தேங்காய் துருவல் கிடச்சிருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு தட்டி சேர்த்துக்க போகிறேன். 3 ஏலக்காய், 10 மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி 1 டம்ளர் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ரொம்ப ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் அப்படின்னா மிக்ஸி புகஞ்சதும் இல்லாமல் ஜாரில் போட்ட தேங்காய்லாம் நம்ம மூஞ்சில் தான் இருக்கும். சேஃபாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதிலேருந்து தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/4 கப்பு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 2வது தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். நீங்கள் வெல்லம் கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கரையிட்டும். நமக்கு வெறும் தேங்காய் பாலே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நான் 1/4 கப் நாட்டு சக்கரை எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கல் தூசியெல்லாம் இல்லை, அதனால் சிரப் நான் ஃபில்டர் பண்ணல. இது கூட 2வது எடுத்த தேங்காய் பால் சேர்த்துட்டேன். இப்போது ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். இப்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக சூடானா போதும். ரொம்ப கொதிச்சிச்சின்னா தேங்காய் பால் திரிஞ்சிரும், வேஸ்ட்டாக போயிடும். இந்த தேங்காய் பாலில் நிறைய விட்டமின்ஸ், பொட்டாசியம், கால்சியம், அயன் கண்டென்ட்லாம் இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான தேங்காய் பால் ரெடி. குட்டீஸ்க்கெல்லாம் இதை செஞ்சு கொடுத்தோன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பூஸ்ட், ஹார்லிக்ஸு, பாதாம் பால் கூட தோற்று போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.